என்ன இன்னைக்குன்னு பார்த்து செம போர் அடிக்குது, விளையாட ஆளே இல்லை. சரி விட ஆலியா கூப்பிடுவோம். ஆலியா படுத்துக்கிட்டு செல்லு தானே நோண்டிகிட்டு இருக்கா. நம்மளே ஒரு சோம்பேறி பிடிச்சவ எதுக்கு கதவு வழியாக குட்டிக்கு ஜன்னல் வழியாக கூப்பிடுவோம். ஆலியா, ஏன் உன்னால் உள்ள கதவு திறந்ததுலாம் கூப்பிட முடியாதா? நானே கம்பெனி செல்லு பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கிறேன் தான், நீ எப்படி இப்படி வந்து கத்திக்கிட்டே கிடக்குறா? நீ சொல்லுவ உனக்கு என்ன, செல்லு நோண்டிட்டு படுத்துருக்கா. நானே விளையாட ஆள் இல்லாமல் இருந்துட்டுருக்கிறேன். ஒழுங்காக வந்து விளையாட போய் பிந்துவையும் நிலாவையும் கூட்டிகிட்டு வந்துடு. இதுக்கு தான் கூப்பிட்டியாக்கு? சரி, நானும் விளையாட வர செல்லு பார்த்துட்டு தானே படுத்துட்டு கிடந்தேன். வா போய் கூப்பிடலாம். நீங்கள் தான் தட்டினதா ஆலியாக்கா? ஆமாம் நிலக்குட்டி, நான் தான் தட்டினேன். சரி வாங்க விளையாடுவோம். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நிக்கலும் சொன்னால், நானும் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறேனே. எங்கே பிந்து எங்கே? காலையிலேருந்து 2 பேரும் விளையாடவே வரல. அதுவா, நான் எங்கள் சித்தி கூட விளையாண்டுட்டு இருந்தேமே. சரிங்கண்ணா, நான் பிந்தியும் சித்தியும் கூட்டிகிட்டு வரேன். இன்னைக்கு நீங்கள் என்ன விளையாட போகிறீங்க? அதுவாக்கா, இன்னைக்கு எங்களுக்கு என்ன விளையாடுறதுனே தெரியல. நீங்கள் தான் விளையாட்டு சொல்லணும். எனக்கு ஒரு நல்ல விளையாட்டு தெரியும். நான் மாடி போய் விளையாடலாம், வாங்க. இருங்க பசங்களா, நான் விளையாட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி நான் என்ன விளையாட போகிறேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம இந்த பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம விளையாட போகிறோமே. அப்படி என்னக்கா விளையாட்டு விளையாட போகிறோம்? என்கிட்ட ஒரு பழைய ஸ்லைம் இருந்துச்சு. அது நான் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு, ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சா. அதை நம்ம இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி தான் விளையாட போகிறோம். சரி வாங்க விளையாடலாம். ஒரு பக்கம் மண், ஒரு பக்கம் சாப்பீஸ், அதை வச்சு இன்றைக்கி நம்ம கேமை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல யார் கேம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அக்கா, நாங்கள் தான் ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் மண்ணை வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நாங்கள் இப்போ ஸ்லைமை கொட்டி நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லைம் எடுத்து கொட்டிக்கலாம். முதல்ல நாங்கள் கொஞ்ச நேரம் அதை மிக்ஸ் பண்ணி விளையாட போகிறோமே. ஓகே, இதில் மண்ணை கொட்டி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிற மாதிரி இருக்குது. நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது. அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குதுப்பா. நிக்கல் டீம் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அடுத்த ஆலியா டீம் செய்யுங்க. ஓகே அக்கா, நாங்களே செய்கிறோம். நாங்களும் கொஞ்சம் ஸ்லைமை நல்லா ஊற்றிக்கிட்டோமே. வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் ஊற்றிக்க போகிறோம். எங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கிட்டோமே. எனக்கு இதில் கலக்க மனசே இல்லை. சரி, நம்ம டாஸ்கில் வின் பண்ணி ஆகணுமே, அப்போ கலந்து தானே ஆகணும். சரி, சாப்பீஸ் பவுடர் கொஞ்சம் போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஆலியாது பாருங்க, எவ்வளோ புஃப்னு அழகாக செம்ம கலராகவும் இருக்குது. சரி, இப்போ நம்ம நிக்கல்தையும் எடுத்து பார்த்துடலாம் கையில் வச்சு. நம்ம நிக்கல்து செம்ம பஃப்லியாக இருக்குது, பார்க்கறதுக்கு செம்மையாகவும் இருக்குது. கலர் தான் கொஞ்சம் நல்லா இல்லை, இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. க்ளோஸ்அப்லேருந்து பார்த்தா நல்லா மண் மாதிரி சூப்பராக இருக்குது. 2 பேர்த்துமே விளையாட ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால இந்த போட்டியில் 2 பேருமே வின்னர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.